ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பரான 65 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சிக்கனில் 65 செஞ்சு பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம காலிஃப்ளவரில் வந்து 65 தான் பார்க்க போகிறோம். இது வந்து நல்லா வந்து நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். சிக்கன் 65 வந்து தோற்று போகிற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெஜ்ஜு சாப்பிட்றவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பெஸ்ட்டு 65 வந்துட்டு இது வந்துட்டு இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக நல்ல கார சாரமாக எப்படி செய்கிறதுன்னு நான் வந்து உங்களுக்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம காலிஃப்ளவர் எடுத்துக்க போகிறோம். காலிஃப்ளவரை எடுத்துகிட்டு நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நீங்கள் வந்துட்டு வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு சாஃப்டாக இருக்கும். அப்படியே பச்சையாகவும் வந்து போட்டிங்கன்னா வந்து உள்ள வெந்திருக்காது. அதனால் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு இதோட வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு கடலை மாவு எடுத்திருக்கேன் நான். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு. இதோட வந்துட்டு சில்லி ஃப்ளெக்ஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வரமிளகாத்தூள் கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் இல்லை, வரமிளகாவை வந்துட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு வந்துட்டு செக் பண்ணி உங்களுக்கு வேணும்னா கூடவோ குறைச்சலாவோ நீங்கள் போட்டுக்கலாம். காரம் வேணுங்கிறவங்க இன்னும் கூட அதிகமாக நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் குடிச்சிட்டிங்கன்னா உடஞ்சிடும். அதனால வந்துட்டு அழுத்தம் கொடுக்காமல் வந்துட்டு லைட்டாக பிரட்டி விட்டுக்கோங்க. நல்லா கூடாயிடும். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இதோட பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்துட்டு அந்த பவுடரில் நம்ம வந்து பிரட்டி எடுத்து வச்சதுக்கப்புறம் மீதி இருக்கும்ல, அதில் சோயா சாஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஊற்றிக்க போகிறேன். ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட பார்த்திங்கன்னா நம்ம பிரட்டி வச்சுருக்க மாவில் பிரட்டி வச்சுருக்க காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு இதில் அப்படியே பிரட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து உள்ளுக்குள்ளெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து பிரட்டி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் அது அந்த மசாலா வந்து ஒட்டாது. அதனால் கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இதை வந்து ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் புரட்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து பிரட்டி வச்சுக்கலாம். ப்ரெட் க்ரம்ஸ் இல்லாதவங்க வந்துட்டு ரஸ்கில் கூட பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் போட்டுட்டு ஒவ்வொன்றா பொரித்து எடுக்க போகிறேன். ரொம்ப ஃப்ளேம் அதிகமாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப சிம்லேயும் இருக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வந்து எடுத்துடலாம். நல்லா பார்க்கும்போதே கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிடவும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து நல்லா ஆயிலை வடிகட்டிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு தெரியுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.